ஹாய்டா. ஹாய்டா. படம் மச்சான் உட்காரு. ஏண்டா எப்ப வர சொன்னா இப்ப வர? டேய் நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். தயவு செஞ்சு எதுவுமே கேட்காத. என்னடா ஆச்சு? வழக்கம் போலதான் நம்ம சாரோட ஒய்ஃப் ஃபோன் பண்ணி கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. அது எப்படி வரும் இது எப்படி வரும்னு ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு மச்சான். யாரு? மதியா? ஆமா. என்னதான் வேணுமா அவளுக்கு? எல்லாம் தெரிஞ்ச வெங்காயமாவ போய் போய் ஏன்டா அவளை கல்யாணம் பண்ண அவன்? டேய் பாபு எதுவும் சொல்லாதடா. அவன் நல்ல பையன்தான். மதி சொல்லி கொடுத்து அவன் இப்படி ஆயிட்டான். என்னடா நல்ல பையன்? பொண்டாட்டி சொல்றது அப்படியே கேட்கறதா நல்ல பையனா? என்னடா இது? அதுவும் ஏற்கனவே மதி கல்யாணம் ஆனவ. கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கிட்டவ. குழந்தையோட இருக்கிறவளை கூப்பிட்டு வந்து இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவ அப்படி என்ன பேராளுக்குன்னு எனக்கு புரியல. அவ சொல்றதும் வேத வாக்குன்னு சொல்லி மண்டை ஆட்டிட்டு இருக்கான். என்ன பண்றது? சில பேருக்கு இந்த மாதிரி டேஸ்ட். போய் பாபு இந்த மாதிரி பொண்ணுகிட்ட போய் மாட்டிக்கிட்டானடா. டேய் அவன் பர்சனலா என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டுண்டா. பிசினஸ்ல எதுக்கு பொண்டாட்டி கூட்டம் லிங்க் பண்றான்? எனக்கு வர கடுப்புக்கு பேசாம விட்டுட்டு போலாமான்னு தோணுது. என்ன மச்சான் இப்படி ஃபீல் பண்ற? நாமளே இதை நம்பி தானே வேலையை விட்டோம். திடீர்னு அவன் நம்மளை கழட்டி விடணும்னு நினைச்சா அவனை நம்ம சும்மா விட்டுறலாமா? அவன் கழட்டி இல்லடா, எல்லாம் இந்த மதி பண்ற வேலை. இனிமே மதியை இன்வால்வ் ஆகணும்னு மதிக்கிட்டே சொல்லிடலாம். சொல்லிட்டா அந்த பொண்ணு கேட்டுருவல. எல்லாத்தையும் இனிமேல் தான் டார்ச்சர் பண்ணி குறைச்சலே கொடுக்க போறான். ஆமா ராஜேஷ், பணமே போட்டு ஆரம்பிக்கல, இப்பவே இவ்வளவு கேள்வி கேட்கறா. அப்ப பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு கேள்வி கேட்பா. அவனை நம்பி ஏன்டா வேலையை விட்டு வந்தோன்னு இருக்குடா. பேசாம பழைய கம்பெனிலே மானம் போனாலும் பரவாயில்ல, வேலை பார்க்கலாம்னு தோணுது. நம்பி வந்தோம் இப்படி கழுத்து அறுத்துட்டாங்கடா. ஆனா சத்தியமா சொல்றேன்டா, மதி மட்டும் இதுல இன்வால்வ் ஆனான்னு வச்சுக்க, நம்மளால ஒரு நாள் கூட நிம்மதியா வேலை பார்க்க முடியாது. இப்ப என்னதான்டா பண்ணணுன்ற? அதான் எனக்கும் புரியல. அப்படின்னா பாபு நம்ம போட்டு பாத்திர வேண்டியதுதான். என்னடா சொல்ற? வேற என்னடா பண்ண சொல்ற? அவனை நம்பி தானே வந்தோம். அப்ப அவன் தானே பொண்டாட்டியை கண்டிச்சு வச்சிருக்கணும். தேவையில்லாம உள்ள கொண்டு வந்து விட்டுட்டு பிசினஸ்ல அவன் முதலாளி மாதிரி இருப்பா, நம்ம அவளுக்கு கீழே வந்துட்டு பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? டேய் இருந்தாலும் எப்படிரா? சுமாரா மச்சான், ஸ்ரீராம் சொல்றதான் கரெக்ட். இவளெல்லாம் விட்டு வச்சான்னு நினைச்சுக்கோ, நாளைக்கே அவ வீட்டுல கக்கூஸ் கழுவி வைப்பா. போய் கழுவியா? மச்சான் இப்ப அவன் கையில நிறைய பணம் இருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் பக்காவா அவங்க கையில இருக்கு. மதி காசு கேட்டா நட்ராஜ் கொடுக்குறான், நட்ராஜ் கேட்டா மாமியார் வீட்டுல இருந்து கிடைக்கும்ன்றாங்க. அதையும் தாண்டி அவங்களுக்கே சொத்து வர போதான். அப்புறம் என்ன? அதுக்காக நாம எப்படிரா? பாவம்டா பாபு. டேய் அவனே பொண்டாட்டி பேச்சுல மயங்கி கிடக்குறான். அவன் என்னைக்குமே மாற மாட்டான்டா. அவன்கிட்ட எப்ப வேலை பார்த்தாலும் நம்ம மதிக்கு தான் அடிமையா இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையே இல்லை. இதை பார், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் போட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அவனுக்கே சொத்து வரப்போகுது, எப்படியோ சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்கட்டுமே. என்ன சொல்ற? சரி ஓகேடா. டேய் மச்சான் ரொம்ப சூடா இருக்கான், அவனுக்கு கூலிங்கா ஏதாச்சும் ஆர்டர் பண்ணு. ஏய் ஆரஞ்சு ஜூஸ் ஓகேவா? சொல்லு பாஸ். சார் 3 ஆரஞ்சு ஜூஸ். ஓகே சார். கூலிங்கா? ஓகே சார். உங்க ஆளுங்களை வெளியே கூட்டிட்டு போறதுக்கு நீ வந்தேல்ல, இப்போ அவங்க உன்னை உள்ள கூப்பிடுறாங்க. போ. வேணா அலெக்ஸ், நெருப்போட விளையாடாத, கைய சுட்டுக்காத. என்கிட்ட இந்த ஒருத்தர வேலையெல்லாம் வச்சுக்காத. இவனை உள்ள தள்ளுங்க. நீங்க உயிரோட இருந்தா நான் வாழ முடியாது. அதனால இப்ப நான் உங்களை கொல்ல போறேன். டேய் கோபால், டிஎஸ்பி ஐயாவை மரியாதையா கொண்டு போய் கடல்ல போடுற. வேண்டாம் தர்மா, கை எடுத்துரு. எடுறா சொல்றாருல, எடுத்துரு கைய. அடிச்சிட்ட. டேய், உன் காக்கி சட்டையை உருவி உன்னை அம்மனமாக்கி நடுத்தெருவுல ஓட வச்சு உப்பு கண்டம் போடல. டேய் கமின்.
அண்ணே போய் விசாரிங்க சார். ஹலோ, எங்க எங்க இருக்கீங்க? நான் கொஞ்சம் வேலையா இருக்கேம்மா, அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே? இல்லைங்க, மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்களேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இப்ப நான் வேலையா இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். சரியா? ஐயோ இல்லைங்க, நான் என்ன அப்புறம் சொல்றேன்னா கூப்பிடுறேன் சூர்யா. பாய். ஹலோ, எங்கங்க இருக்கீங்க? ஏய், நான் இப்ப வண்டி ஓட்டிட்டு இருக்கேம்மா. எங்க அங்க ஒண்ணும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல? ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். சரி வை சூர்யா. இல்லைங்க, ஏன் இன்னும் வரல? ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு? டேஸ்ட் வந்து கவனிச்சுக்கிறேன். ஆனா விசாரிச்சு வைங்க. விசாரிக்கிறேன் சார். டேய், எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு அறிவு இருக்காது. இன்னொரு தடவை ஃபோன் பண்ண அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மனுஷனை நிம்மதியா வேலை செய்ய விடாம சும்மா போனை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. பாசம் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்க. உன்னெல்லாம் ஏன் தான் கல்யாணம் பண்ணணும்? போன வை. எங்க எங்க இருக்கீங்க? உங்க அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணதுக்கு என்ன பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டாரு. அவருக்கு என்ன ஏன் கல்யாணம் பண்ணோன்ற மாதிரி ஆயிடுச்சான். எல்லாம் சொல்லி திட்டுறாரு தெரியுமா? அவர் இந்த மாதிரி என்ன ஒரு தடவை கூட திட்டினதே இல்ல. ச்சே, அவனுக்கு என்ன ஆச்சு? நான் அவர் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி, நீங்க அழாதீங்க. வாங்க. அம்மா, அம்மா வரேன்டி. அண்ணி இங்க உட்காருங்க. அழாதீங்க நீ. அம்மா இங்க வாமா. இருடி வர. கண்ணு தொடுங்க அண்ணி. ஏய் என்னடி? அம்மா உன் மகன் ரொம்ப ஓவரதாமா பண்றான். என்ன பண்ணா? அண்ணி ஏதோ பேசினா ஆறுதலா அப்புறம் பேசுற அப்படி இப்படின்னு ஏதோ சொல்ல வேண்டியதானே. சீன் எல்லாம் சொல்றானாமா? ஆம்பளைங்களும் இப்படிதாம்மா. கல்யாணம் ஆகுற வரைக்கும் பின்னாடியே சுத்துவாங்களாம். கல்யாணம் ஆயிட்டா பொண்ணுங்களா அவங்களுக்கு கிளிக்கிரி ஆயிடும். வர வர அவன் ரொம்ப தான் பண்றான். அந்த போனை கொடு, நான் அவனுக்கு பண்றேன். நீங்க போய் என்னன்னு பாருங்க, நான் வந்துடுறேன். ஹலோ.
டேய் எங்கடா இருக்க? ஏன்? உன் பொண்டாட்டி உன் மேல அன்பா அக்கறையா இருக்கான்னா அதை நினைச்சு நீ சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். அதை விட்டுட்டு சீப்போ வான்னு பேசினா என்னடா அர்த்தம்? ஏன்டா இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு சூர்யா தான் வேணும்னு எப்படி எல்லாம் துடிச்ச. இப்போ அவ உனக்கு பொண்டாட்டியான உடனே உனக்கு அவ உடனே சீன் ஆயிட்டாளா? சாரிம்மா, நீங்க அந்த போனை அவகிட்ட கொடுங்க, நான் அவகிட்டே சாரி சொல்லிக்கிறேன். அதானே, அந்த பயம் இருக்கட்டும். ஒரு நிமிஷம் இரு, நான் சூர்யா கிட்ட கொடுக்கறேன். இந்த பேசு சூர்யா, பேசு. ஹலோ. ஏய் இங்க பாரு, அரைஞ்சேன் பல்லெல்லாம் உடஞ்சிரும். என்ன போனை போட்டு விளையாடிட்டு இருக்கீங்களா? இப்பதான் வேலை இருக்கு, என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னல. அதுக்குள்ள என்ன அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டு மறுபடியும் அவங்கள ஃபோன் பண்ண வைக்கிற. நீ ஃபோன் பண்றது பார்த்தமா வீட்ல இருக்க எல்லாரையுமே ஃபோன் பண்ண வைக்கிறியா? இதெல்லாம் சரியில்லை சூர்யா, அவள்தான் சொல்லிட்டேன். அண்ணி. சூர்யா என்னம்மா, என்னாச்சு? சும்மா மனுஷன் வேலை செய்யற நேரத்துல ஃபோன் பண்ணிக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அடிச்சனா மூஞ்சி முகரெல்லாம் பேந்துரும், பல்லுகள் எல்லாம் உடைஞ்சிரும். இன்னொரு தடவை மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்றத பார்த்தேன், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை கட்டுற சூர்யா. ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு. மறுபடியும் ஏதாவது ஃபோன் பண்ற வேலை வச்சுக்கிட்ட உன்னை கொன்னுடுவேன். டேய் டேய், என்னடா நீ அவகிட்ட சாரி கேப்பேன்னு பார்த்தா கண்ணா பின்னாடி திட்டிட்டு இருக்க. உங்களுக்கும் அவ்வளவுதான் மரியாதை. மரியாதை போனை வைக்கிறீங்களா இல்லையா? இப்ப நான் வேலை பார்க்கணுமா வேணாமா? சும்மா போனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. வைங்க போனை. எதுவா இருந்தாலும் நேர்ல வந்து பேசிக்கலாமா? டிம்மர் கட் பண்ணிட்டா. என்னடி ஷாலினி, இவன் இப்படி இருக்கான்? என்னம்மா, என்ன சொல்றான் அவன்? என்னையும் பயங்கரமா திட்டுறான்டி. அத்தை, நான் என் அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? ஏன் சூர்யா, அவன் திட்டான்னு கோவிச்சுக்கிட்டியா? ஐயோ அதெல்லாம் இல்ல அத்தை, நான் சும்மா போயிட்டு வரேனே. சரி, உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரது உனக்கு நிம்மதியா இருக்குன்னா நீ போயிட்டு வா. ஏன் தான் இவன் இப்படி எல்லாம் பண்றான்னு எனக்கு புரியல. அவன் வரட்டும், நான் பேசிக்கிறேன். சூர்யா, நீ ஷாலினி கூட கூட்டு போ. இல்ல அத்தை, பரவாயில்ல, நான் மட்டும் போயிட்டு வரேன். இல்ல நானும் வரேன். நீ இருக்கட்டும் ஷாலினி, நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன் அத்தை. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி, பார்த்து போங்க நீ. சரி. கஞ்சி ஏதாவது வேணுமா? அதெல்லாம் வேண்டாம். இல்ல பிரெட் பால்? ஒண்ணும் வேண்டாங்க, நீங்க உட்காருங்க. இல்லனா நர்ஸ கூப்பிட்டா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீங்க உட்காருங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நித்யா எங்க? அவ வீட்ல இருக்காமா. சஞ்சய் ஃபோன் பண்ணானா? என்னங்க, உங்களை தான் கேக்குறேன். சஞ்சய் ஃபோன் பண்ணானா? அவ என்கிட்ட பேசினா. ஓ அப்படியா, சரி, அப்ப உனக்கு ஃபோன் போட்டு கொடுங்க, நான் சஞ்சய் கிட்ட பேசுறேன். என்னங்க, அவன் இங்க வந்தா தானே பிரச்சனை, போன்ல பேசினா என்ன பிரச்சனை? உனக்கு ஒரு ஃபோன் போட்டு கொடுங்க, நான் பேசுறேன். இல்ல வசந்தா, அவனுக்கு ஃபோன் போட்டாலும் பிரச்சனை தான். அதுல என்னங்க பிரச்சனை? வசந்தா சொன்னா கேளு, நம்ம சஞ்சய் நல்லதுக்கு தானே சொல்றேன். என்னங்க நீங்க, அவனை கண்ணால பார்க்கதான் முடியல, போன்ல பேசலான்னு பார்த்தா அதுவும் பிரச்சனைன்னு சொல்றீங்க. அமைதியாரு, சஞ்சய் நிச்சயமா வருவான். வாங்கடா. ஹலோ சார், உடம்புக்கு நல்லா இருக்கா? பல்ஸ் நார்மலா இருக்கு. குட். பிபி செக் பண்ணுங்க, பாருங்க. ஓகே டாக்டர். இப்படி காமிங்க. இப்ப பரவாயில்ல சார், முன்னைக்கு இப்ப நல்லா தெரியிட்டாங்க. நோ ப்ராப்ளம். டாக்டர், பிபி நார்மலா இருக்கு. பரவாயில்ல, இப்ப ரொம்ப நல்லாவே தெரியிட்டாங்க. நீங்க இவங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டீங்கன்னா கூடிய சீக்கிரமே இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடலாம். நன்றி டாக்டர். டாக்டர், இவர் என்ன நல்லபடியாவே பார்த்துப்பாரு, என்ன சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். என்ன மிஸ்டர் துரை, நல்லபடியா பாத்துக்குவீங்கல்ல? நீங்க பாத்துக்குவீங்கன்னு உறுதியா சொன்னா நாளைக்கே கூட உங்க ஒய்ஃபை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம்.
என்னங்க சரின்னு சொல்லுங்க, நான் வீட்டுக்கு வந்துடுறேன். ஹாஸ்பிட்டல்லையே இருக்கிறது என் மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்குங்க. சரி சரி டாக்டர். வெரி குட். நாளைக்கே இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன், சரியா? வசந்தா, நான் போயிட்டு வந்துடுறேன். சிஸ்டர், அந்த 107ல இருக்கிற பேஷண்ட் போய் பாருங்க, நான் வந்துடுறேன். டாக்டர், சொல்லுங்க மிஸ்டர் துரை. என் ஒய்ஃபுக்கு இப்போ ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சு. நல்லாவே கியூர் ஆயிட்டாங்க, அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உங்க பையனுக்கு ஆபரேஷன் இப்பதான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டாக்டர் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. நீங்களே வந்து கொஞ்சம் விசாரிச்சு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் டாக்டர். சரி வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ சார், குட் மார்னிங் சார். ஹலோ டாக்டர், சொல்லுங்க. சார் தான் சஞ்சயோட ஃபாதர். தெரியும் சார். சஞ்சய்க்கு ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. அவனுக்கு கொஞ்சம் உள்ள வாங்க. ஓகே டாக்டர். சார் ஒரு நிமிஷம், என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. உட்காருங்க. தேங்க்யூ சார். டாக்டர், சஞ்சயோட ஹெல்த் கண்டிஷன் டாக்டர், அவரு சஞ்சய்க்கு என்னாச்சுன்னு சொன்னாரா? எதா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சஞ்சய்க்கு சிவியர் கோமா ஸ்டேஜ், கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்கிறதா சொல்றாரு. துரை, துரை என்னாச்சு? தைரியமா இருங்க துரை, இப்படி எமோஷனல் ஆகாதீங்க. கொஞ்சம் நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில என்ன சார் இருக்கு? எல்லாமே போச்சு சார். என் பிள்ளையே போனதுக்கு அப்புறம் என்ன சார் இருக்கு? சாரி சார், என் பிள்ளை பழைக்க மாட்டானா சார்? டாக்டர் சொல்லுங்க டாக்டர், என் பிள்ளை பழைக்க மாட்டானா? பொழைப்பாரா இல்லையாங்கிறத தாண்டி அவர் ரெக்கவர் ஆவாரா இல்லையான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். அவரை இப்படியே பெட்ல வேணா வச்சிருக்கிறதால ஒன்னும் யூஸ் இருக்கிற மாதிரி தெரியல. டாக்டர் தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. என் புள்ள உயிரோட இருக்கணும், ஏதாவது செய்யுங்க ப்ளீஸ் டாக்டர். மிஸ்டர் துரை, உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. ஆனா இப்படியே வச்சிருக்கிறதால நிறைய பணம் செலவாகும். திரும்ப நார்மல் கண்டிஷனுக்கு வருவாரா இல்லையான்னு சொல்ல முடியாது. டாக்டர் பணம் என்ன டாக்டர்? பணம் டாக்டர் எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, எனக்கு என் புள்ள உயிரோட வேணும். பணம்ங்கிறது பெரிய விஷயமே இல்ல. உங்க பையன் ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு என்னமோ இங்க வச்சிருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு தான் தோணுது. டாக்டர் தயவு செஞ்சு நீங்க அந்த வார்த்தையை சொல்லாதீங்க டாக்டர். என் பிள்ளைக்கு மூச்சு இருந்தா கூட போதும். என்ன டாக்டர், பணம் என் சொத்தை அழிஞ்சாலும் பரவாயில்ல டாக்டர். அவனுக்கு எப்படியே பாத்துக்கோங்க, பத்திரமா பாத்துக்கோங்க டாக்டர். கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா என் புள்ள சுயநினைவுக்கு வருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க துரை.